மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 11-12 வாசிங்க. நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளில் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். இதுதான் உண்மை. என்ன சொல்லுவாங்க? உங்களை நிந்திப்பாங்க. அந்த நிந்திக்கும் போது நீங்க காது கொடுக்காம பெருசா எடுக்காம நீங்க போயிடலாங்க. அடுத்த கட்டம் செவிடு மாதிரி இருக்கும் போது துன்பப்படுத்த ஆரம்பிக்கும். கை நீட்டுவாங்க, கல் எறிவாங்க, வேற மாதிரி காரியங்களை பண்ணுவாங்க. அடுத்த காரியம், இதுவும் நம்ம அமைதியா இருந்தோம்னா மேற்கொண்டு பல ஆக்ஷன்கள் எடுப்பாங்க, பல விதமான தீமையான காரியங்களை செய்வாங்க. இதுல எல்லாத்தையும் நீங்க பொறுமையா இருப்பீர்களே ஆனால் நீங்கள் பாக்கியவான்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். உலகத்தை நான் ஜெயித்தேன் என்று சொன்னார். உபத்திரவம் உண்டு என்று சொல்லி திடன் கொள்ளுங்கள் என்று சொன்னார். அதுக்கு அர்த்தம் என்ன? நீ சாகிற வரைக்கும் பொறுமையாயிரு. நீ சாகிற வரைக்கும் அடிய சகிச்சுக்க. நீ அதுல சந்தோஷப்படு. எதுக்காண்டி சந்தோஷப்படணும்? என் பேர் அங்க எழுதப்பட்டுட்டு நான் இந்த மூச்சு போன அடுத்த நொடியை நான் எங்க இருப்பேன்? என் தேவனோடு கூட இருப்பேன். அந்த ஒரு தைரியமும் விசுவாசமும் உறுதியும் நம்பிக்கையும் சந்தோஷமும் ஆனந்தமும் பேரின்பமும் தான் உங்களுக்குள்ள இருக்கணும். சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. எதுக்கு சந்தோஷப்பட்டு களி கூறணுமா? உபத்திரம் எனக்கு வந்துட்டே இருக்கிறதுக்காக, நெருக்கடி என்ன விடாம தொடர்றதுனால. காரணம் என்ன? நான் மேல போட நாட்கள் நெருங்கி வந்துட்டு, நான் மேல போட நேரம் நெருங்கி வந்துட்டு, எனக்கு பரலோகம் அதிக நிச்சயம். சந்தோஷப்பட்டு களி கூறு. பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. உங்களுக்கு முன்னிருந்த ஒவ்வொரு உண்மையாயிருந்த கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினார்கள். உங்களுக்கு அதுதான் நிலைமை. இனி உபத்திரவத்துல உறுதியா இருக்கணும்னா என்ன செய்யணும்? உபத்திரவம் உண்டுன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. அந்த உபத்திரவத்துல உறுதியா இருக்கணும் என்ன செய்யணும்? முதல் காரியம் எபிரேயர் 12:3 வாசிங்க. இயேசுவையும் சிலுவையும் நீங்க உங்க கண்ணு முன்னாடி வச்சிருக்கணும். இது ரெண்டையும் வைக்காம இருந்தீங்கன்னா நீங்க விழுந்துட்டீங்க. வாசிங்க. ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்மாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். உபத்திரவம் வருதா? உங்க தெய்வம் வேற மாயமான விதைகளை காட்டக்கூடிய தெய்வம் கிடையாது. உங்க தெய்வம் அற்புதங்களை அதிசயங்களை மாத்திரம் சொல்லி தந்துட்டு இடுக்கமான வழியை சொல்லி தராத தெய்வம் கிடையாது. அவரை நினைக்கணுமா? யாரு அவரு? விபரீதங்களை சகிச்சவர், பாடுகளை சகிச்சவர், உபத்திரவங்களை சகிச்சவர். அவரை நீங்க நினைச்சு நீங்க அவருக்குள்ள ஊன்ற கட்டப்பட்டவர். கலாத்தியர் 2:20 வாசிங்க. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். பாருங்க, முதல்ல அவரை நினைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது அவரோடு கூட நாம் அறையப்பட்ட அனுபவத்துக்கு வந்துடணும். அந்த ஆசை விருப்பம் எல்லாம் அரைஞ்சு எனக்கு இயேசு மாத்திரம் இனி அவருக்கென்று ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா போதும். அந்த ஒரு உறுதி இருந்தா மட்டும்தான் உபத்திரவத்தில் உங்களால் நிலைநிற்க முடியும். அடுத்தது பரலோகத்தை நீங்க விசுவாசிக்கூடியவர்களாகவும் அதை வாஞ்சிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கொலோசியர் 3:2 வாசிங்க. பூமியில் உள்ளவைகள் எல்லாம் மேலானவைகளே நாடுங்கள். அப்ப பரலோகத்தை குறித்த சிந்தனை உடையவர்களா எங்களுக்கு இருக்க வேண்டும். இருக்கும்போது இந்த உபத்திரம் உங்களுக்கு பெருசா தெரியாது. ரோமர் 8:18 வெளிப்படுத்த 2:10 வாசிங்க. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். யாரால உபத்திரத்துல உறுதியா இருக்க முடியும் தெரியுமா? பரலோகத்தை விரும்பக்கூடிய ஜனங்கள். சரி, இந்த உலகத்துல கஷ்டம் அதிகரிச்சுட்டே இருக்கா, சரி இருந்துட்டு போட்டு. இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும். பரலோகத்தில் நான் அனுபவிப்பேனே ஒரு சந்தோஷம். பரலோகத்துல துக்கம் இல்ல, கண்ணீர் இல்ல, வியாகுலம் இல்ல, வியாதி இல்லைன்னு சொல்லப்பட்டதான் ஒரு இடத்துல நான் சந்தோஷப்பட போறேனே. அதை நினைக்கும் போது இதெல்லாம் ஒண்ணே இல்லை, எனக்கு மேல ஒரு இடம் இருக்கு. வெளிப்படுத்த 2:10 வாசிங்க. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். அதாவது பூமிக்குரிய எல்லாம் மேலான நட வேண்டும். அப்படின்னு அர்த்தம் என்ன? நான் பரலோக ராஜ்யம் இப்படியே போகணும். அங்க போகும்போது நான் ஜீவ கிரீடத்தை உடையவனா இருக்கணும். இதுதான் உங்களுடைய சிந்தனையா இருக்கணும், நோக்கமா இருக்கும். இந்த எண்ணம், ஆவிக்குரிய சிந்தை, பரலோக ராஜ்யத்தை குறித்த வாஞ்சை உங்களுக்குள்ள இருக்குமே, உபத்திரம் உங்களுக்கு லேசான ஒரு காரியமா இருக்கும்.